காதலியிடமும் கட்டியவளிடமும் உண்மையை சொல்வது மன வாழ்க்கைக்கு கேடு தரும். ஹாய் கைஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினி குரல் சேனல். இன்னைக்கு முஸ்தஃபாங்கிற ஒரு திரைப்படத்துறை திரைவிமர்சனத்தை பார்க்க போகிறோம். சதீஷ் சுரேஷ் ரவி நடிப்பில் பிரவீன் சரவணன் இயக்கத்தில் காமெடி களத்தில் வெளிவந்துள்ள படம் தான் முஸ்தஃபா. அவர்கள் நினைத்தது போல் ரசிகர்களை சிரிக்க வைத்ததா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா என் கூட ஹெட்செட்டை மாட்டிட்டு வாங்க, நான் உங்களை இந்த படத்துக்குள்ளேயே கூட்டிகிட்டு போகிறேன். சதீஷ் ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளராக வேலை பார்க்கிறார். டிஆர்பி இல்லாத அந்த சேனலில் ஏதாவது ஒரு அழகான ஒரு பெண்ணை வச்சு ஷோ நடத்தினால் நல்ல ரீச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து ஒரு டாக்டர் வைத்து ஒரு ஷோ செய்யலாம். அந்த டாக்டர் படத்தின் நாயகி மோனிகா, அவரை பார்த்ததுமே சதீஷ்க்கு பிடிச்சு போயிடுச்சு. இதனால் அவரை இம்ப்ரெஸ் செய்து திருமணம் வரை செல்ல தான் டீ டோட்டலர் என சொல்லி காதலித்து குடித்து கும்மால அடித்து அந்த நாயகி மோனிகாவிடம் மாட்டிக்கொள்கிறார். பிறகு பிரிவு கொஞ்சல் என சென்று மீண்டும் அவர்கள் இணைந்து திருமணத்திற்கு ரெடியாக சதீஷ் ஒரு பொண்ணுடன் தனி ஒரு ரூமில் இருக்கும் ஒரு வீடியோ ஒன்று இணையத்தில் லீக் ஆகிறது. அந்த வீடியோ ஒரு படத்தின் ஷூட்டிங் ஒரே நாளில் அந்த படம் நின்றது என சதீஷ் என்ன சொன்னாலும் எப்படியாவது தன் காதலி பார்ப்பதற்குள் நண்பர்களுடன் இணைந்து எப்படி அந்த வெப்சைட்டை இருந்து சதீஷ் அந்த வீடியோவை டிலீட் செய்தாரா அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மீத கதை. சதீஷ் மாஸ் ஹீரோவாக எல்லாம் முயற்சிக்காம தனக்கு என்ன வருமோ அதை தெரிந்து சிம்பிள் கதையில் ஜாலியான களத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து நடித்து வருவதே இவரோட ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். இந்த படத்தில் சதீஷ் அதை சிறப்பாக செய்துள்ளார்னு சொல்லலாம். சதீஷ் மற்ற படத்தின் ஹீரோக்களுடன் சுற்றும் நண்பனாக வர, இந்த படத்தில் சதீஷுக்கு நண்பனாக ஒருத்தர் சுரேஷ் ரவி அவரும் செம்ம கலகலப்பாக கவுண்டர் வசனத்துடன் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி கருணாகரன், ஐஸ்வர்யா, ஒரு டைரக்டர் கதாபாத்திரம், அப்புறம் புகழ், சுகுமார் என அனைத்து கதாபாத்திரங்களும் ஜாலியான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வீடியோ லீக், அதை காதலி பார்க்காமல் அழிக்க வேண்டும் என கான்செப்ட் ஒரு விறுவிறுப்பான ஒரு காமெடி களத்தை உருவாக்கி விடுகிறது. அதிலேயே டீம் பாஸ் மார்க் வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஆனால் களம் இருந்தும் காமெடி இருந்தும் அதில் ஒரு சில காமெடி மட்டும்தான் கிளிக் ஆகிறது. அதிலும் முதல் பாதி காதல் காட்சிகளில் கொஞ்சம் நீண்டு லேக் ஆகி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இரண்டாம் பாதியில் முடிந்த அளவிற்கு அதை மேட்ச் செய்கிறதுக்கு எப்படியோ கரை சேர்த்துட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி படத்தின் குழப்பம் அதிகமாக இருக்க வேண்டும். அதை சரி செய்து சொல்வதே விறுவிறுப்பை தரும். அந்த குழப்பம் ட்விஸ்ட் எல்லாம் வைக்க வேண்டும் என்பதற்காக இருப்பது போல் இருந்தது. டெக்னிக்கராக ஒர்க்கு, கேமரா ஒர்க்கு டீசெண்டாக இருந்துச்சு. இதை கொஞ்சம் இறைச்சல் கம்மியாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ப்ளஸ் பாயிண்ட்னு சொன்னால் படத்திலோட இரண்டாம் பாதி தான். அதுவும் சதீஷ் சுரேஷ் ரவி கருணாகரன் காம்போ சூப்பராக இருந்துச்சு. மைனஸ் பாயிண்ட்னு சொல்ல போனால் முதல் பாதி படம் இடங்களில் கிளிக் ஆகாத ஒரு காமெடியாக தான் இருந்துச்சே தவிர மற்றபடி ஓகே தான், அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த முஸ்தஃபா விழுந்து சிரிக்க வைக்கலனாலும் சிரிக்கவே முடியாத அளவுக்கு மோசமாக இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது ஒரு ஒன் டைம் வாட்ச்சு, டீசெண்டான ஒரு மூவி தான். நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கலாம். நம்ம இந்த சேனலுக்கு கொடுக்கக்கூடிய, இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கோர் 2.5/5. கீப் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.